காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் பெரிய வியாழனை முன்னிட்டு பாதம் கழுவும் நிகழ்ச்சி. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. உலகம் எங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தை 40 நாள் நோன்பிருந்து அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர். இதனையொட்டி தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாலை தொடங்கி இரவு வரை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய வியாழன் திருப்பலியில் அன்பு, மன்னிப்பு, குருத்துவம் குறித்து போதனை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இயேசு தன் சீடர்களுக்கு வழங்கிய அறிவுரையான தாட்சியை கடைபிடித்து பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்னும் பாணியில் செயல்படாமல் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் பிறருக்கு பணி செய்வதையே கொண்டிருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறும் விதமாக பங்கு தந்தை அருள் முனைவர் சார்லஸ் அடிகளார் கிறிஸ்தவர்களின் பாதத்தை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து முத்தம் இட்டு இயேசு தனது பாடுகளுக்கு முன்பு சீடர்களுக்கு செய்த நிகழ்வை எடுத்துக்காட்டும் விதமாக பாதம் கழுவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இறைவனின் ஆசி பெற்று சென்றனர். திருப்பலியை அருட்தந்தை கென்னடி அடிகளார் திருப்பலி மறைவு உரையாற்றினார். திருப்பலியில் பங்கு தந்தை அருள் முனைவர் சார்லஸ் அடிகளார் மற்றும் உதவி பங்கு தந்தை டேனியல் திலீபன் திருப்பலி நிறைவேற்றி இறை மக்களுக்கு ஆசீர் வழங்கினர். திருப்பலியின் போது பசிப்பிணி போக்கும் காணிக்கைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் நீண்ட வரிசையில் நின்று உணவுப் பொருட்களை வழங்கினர்.